பக்கவாதம் அப்படின்றது இன்றைய காலகட்டத்துல நிறைய பேருக்கு வரதை நம்ம பார்க்க முடியும். இது நமக்கு வருது அப்படின்னா அதை எப்படி அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கிட்டு உடனே அதோட சிவியரிட்டி அதிகமாகாம நம்மளோட பிரெயின்ல டேமேஜ் அதிகமாகாம பக்கவாதத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். இதுக்கு மெயினான அறிகுறி வந்து பாத்தீங்கன்னா பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். பினா பேலன்ஸ், பேலன்ஸ் மிஸ் ஆனா பாத்துக்கணும். அதே மாதிரி ஐ விஷன், நம்ம கண் பார்வை வந்து மங்கலாகுதா அந்த மாதிரி பாத்துக்கணும். அதுக்கப்புறம் எஃப், நம்மளோட ஃபேஸ் எப்படி இருக்கு, ஃபேஸ் ஒரு பக்கம் இழுக்குதா கோணிக்குதா, நம்ம பேசும்போது சிரிக்கும் போது உதடு ஒரு பக்கம் போகுதா, நாக்கு உள்ள மடிச்சுக்குதா அப்படின்றத செக் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆர்ம்ஸ் ஏ, இந்த ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸை வந்து மெயினா பார்க்கணும். நம்மளால கையை தூக்க முடியுதா, இல்ல வந்து மணிக்கட்டு கீழே தொங்கிடுச்சா, இல்ல கால் பாதம் தொங்கிடுச்சா, இல்ல கால் நம்ம நினைச்ச மாதிரி தூக்கி வச்சு நடக்க முடியலையா அப்படின்றதெல்லாம் நோட் பண்ணணும். எஸ் ஸ்பீச், நம்மளோட ஸ்பீச், நம்ம அதான் பேசுறதுல வரக்கூடிய கஷ்டங்கள். அதே மாதிரி விழுங்குறது, நம்மளால தண்ணி குடிக்க முடியாம எதுவுமே வந்து தொண்டைக்குள்ள விழுங்க முடியாம நம்ம கஷ்டப்பட்டனாலும் இதெல்லாம் ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள். இது கூடவே தீராத ஒரு தலைவலி இருக்கும். அந்த தலைவலிக்கு ஒரு காரணமும் இருக்காது, சிவியர் ஹெடேக் இருக்கும், தலைவலி அதிகமா இருக்கும். இந்த சிம்டம்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பிரெயின் அதிகமா டேமேஜ் ஆகாம காப்பாற்ற முடியும்.